வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தார். இவரது மனைவியின் பெயர் ரஞ்சிதம் அம்மாள். ரஞ்சிதம் அம்மாள் அவர்கள் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். ரஞ்சிதம் அம்மாள் தனது 82வது வயதில் 2016ஆம் ஆண்டு காலமானார். நல்லக்கண்ணு ஐயா, ரஞ்சிதம் அம்மாள் தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ளனர். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் சுமார் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர். மேலும் 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராகவும் இருந்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்கைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாளில் குறிப்பிட்ட பகுதியை போராட்டம், சிறை வாழ்க்கை என வாழ்ந்துள்ளார். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தன்னுடைய 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டைகள் நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து அப்பொழுதே ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இவருடைய முதல் நடவடிக்கை இதுவாகும். இனி மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்ற முடிவை எடுத்தார். அப்பாவிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின் வெளியே வந்தார். அப்பொழுது நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. அன்று ஆரம்பித்த அரசியல் பயணம் தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 1 கோடி ரூபாய் வசூலித்து அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அந்த மேடையிலேயே வைத்து கட்சிக்கு திருப்பி கொடுத்து விட்டார் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயும் வழங்கியது. அதில் பாதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்து விட்டார். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். அதற்காக தன் வாழ்க்கையை சிறையில் பல நாட்கள் கழித்தவர். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 1999ஆம் ஆண்டு நடந்த இந்திய பொது தேர்தலில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார். தற்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல விருதுகளை வென்றுள்ளார். அவை தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடமிருந்து 2007ஆம் ஆண்டு சகயோகி விருது வாங்கியுள்ளார். 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அம்பேத்கர் விருது பெற்றுள்ளார். அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சார்பாக சமூக சேவைக்கான காந்திய விருது பெற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டு மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக ஜீவா விருதும் வென்றுள்ளார். 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதும் வென்றுள்ளார். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அரசியல்வாதி மட்டுமில்லாமல் எழுத்தாளர் ஆகவும் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். பெரும்பாலும் சமூக பிரச்சனை, நதிநீர் வளம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றை முக்கியமாக கொண்டு பல புத்தகங்களை எழுதியுள்ளார். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். அவை பெரும்பாலும் 20 நாட்களுக்கும் மேலாக நீடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பது போன்ற விஷயங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இவர் ஒருமுறை சீனா சென்ற பொழுது அந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 100 வயதை கடந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இயற்கை எய்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு நல்லக்கண்ணு ஐயாவை போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்தை கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.